எங்கள் தலைவருக்கு உண்டான பாதுகாப்புக்காக தான் வந்தான். கரூர் சம்பவத்தில் அத்தனை பேர் என் தளபதி ரசிகன் தான் வந்தான். ஒரு ரசிகன் கூட என் தளபதி மேலே செருப்பு எடுத்து வீச மாட்டான். இது இப்போ என் தளபதி ரசிகர் மேலே செருப்பு எடுத்து வீசிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என் நடிகை, எங்கள் தலைவர், என் கட்சியின் தலைவர் மேலே, என் நடிகர் மேலே செருப்பு எடுத்து எப்படி வீச? அவர் எவ்வளோ பெரிய உச்ச பெற்ற ஒரு தலைவர், எத்தனை மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர், அவர் மேலே போய் செருப்பை வீசலாமா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, நாங்கள் வரோன்னா அவங்க வர வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். எங்கள் தலைவர் தளபதிக்காக நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வந்தோம். நாங்கள் வெளியிலே நிற்க வச்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முழுசாக நாங்கள் நின்றுட்டு எங்கள் தளபதி சென்னைக்கு போகிறவர்களும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எங்கள் தளபதி பாதுகாப்புக்காக நாங்கள் வந்தோங்க. அவர் பேச்சு முக்கியம். அவர் பேச்சு நான் வீட்டில் இருந்தால் கூட கேட்கலாம். உங்கள் பாதுகாப்புக்காக தானே அவர் சொல்கிறாரு. எங்களுடைய பாதுகாப்பு, அதுக்காக தான் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பாதுகாத்து வந்துட்டோம். எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்கள் தலைவர் பாதுகாப்பை, எங்கள் தலைவரை நம்பி வர மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம்.